ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ளவர் ஸ்கை ரைடர். நான் உங்கள் சூர்யா. இது நம்ம டோக்கியோ. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா, நம்ம டோக்கியோட மைலேஜ் செக் பண்ண போயிட்டுருக்கோம். வாங்க போகலாம். ரைடு ஸ்டார்ட். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? நிறையா சாப்பிடுங்க. ஹேண்ட் வாஷ் பண்ணி சாப்பிடுங்க. யாருமே ஹேண்ட் வாஷ் பண்ணுறதே கிடையாது எங்கேயுமே. என்கிட்ட திட்டு வாங்கணும்னு நிறையா கூட்டமே இருக்குது. என் ஃப்ரெண்டு மாதிரி இருக்குது. உதயா, யாரும் தெரியுதா? எப்படி கட்ட சொன்னேன்? நல்லா இருக்க மச்சான். எங்க இங்கே தான் இருக்க நீ? சேனல் வச்சிருக்க மச்சான். சேனல், யூடியூப் சேனல். அதான் விமல் தெரியும்ல? அடிக்கடி பார்ப்பேன். ஓகே மச்சான். நல்லா இருக்கா மச்சான். இல்லை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஃப்ளவர் ஸ்கை ரைடர். நான் உனக்கு லிங்க் அனுப்புகிறேன். இப்போ தான் ஒரு 2 மந்த் ஆக போகுது. தீபாவளிக்கு முதல் நாள் எடுத்தது. சரி மச்சான். நல்லா இருக்கு மச்சான். கண்டிப்பாக மச்சான், கால் பண்ணுறேன். சரி அண்ணா, நீ கண்டுபிடிப்பேன்னு தெரியாது எனக்கு. சரி வரேன்டா. நீயும் சேனலில் வருவதான். ஓகே ஓகே வராது. கேமரா உங்களுக்கு ஷேக் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். தலையை ஆட்டக்கூடாது, பேசிட்டு வந்தோன்னு பார்த்தா பசங்களை பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்காக தலையை ஆடிடுது. நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் கரெக்டாக இருந்துப்போம். கண்ணு மட்டும் தெரியும் போதே கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆல்ரெடி நம்ம 1 லிட்டர் பெட்ரோல் வாங்கியாச்சு, நேற்றுக்கே வாங்கிட்டோம். பாசிட்டிவ் வைப்பாக வந்து கொட்டுதுங்க. நம்ம வேறு ஹெல்மெட்டு உள்ள மாஸ்க்கு வரைக்கும் போட்டிருப்போம். இப்போ கொரோனா டைமில் மாஸ்க்கு போட்டு இப்போ மெடிக்கல் ஏற்கனால அப்படியே பழகிருச்சு. டஸ்ட்டு ஃபுல்லாக பைக்லேயே போகிறனால மாஸ்க்கு கழட்ட மாட்டோம். ஆனால் அப்படியே கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்ணு மட்டும் தான் தெரியும், கண்டுபிடிச்சிடுவாங்க. அதான் பசங்க நண்பேண்டா. தலைவரை பாருங்க எங்க வராருன்னு. குமரேஷா, இதுக்கு மேலே அவங்க மேல நடவடிக்கை எடுக்கலன்னு வச்சுக்க, உனக்கு கன்ஃபார்மா மேரேஜ் ஆகாது. அப்புறம் ஊருக்குள்ள எப்படி ஒரு ரவுடி இருக்காங்கிற பயமும் போயிடும், மரியாதை இல்லாம போயிடும். நேரா வரீங்களே. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து தஞ்சாவூர் ரோட்டை தான் சூஸ் பண்ணியிருக்கோம். வேறு எந்த ரோடும் சரி கிடையாது, ரொம்ப டேமேஜாக இருக்கும். இப்போ பைக்லேயே பார்த்தீங்கன்னா 1 லிட்டர்கிட்ட இருக்கும். எவ்வளோ தூரம் போகவும் தெரில. போகும்போது மட்டும் சீக்கிரம் ஆஃப் ஆகிருந்து தான் வேண்டணும் நம்ம. ஏன்னா போக போக நமக்கு லாங் போயிட்டே இருக்கும், திரும்பி ரிட்டர்ன் வர லேட் ஆகிடும். பார்ப்போம். இந்த கார் எனக்கு தண்ணி ஊற்றிட்டே போய்ட்டுருக்கு. சைலன்சர் தானே? ஆமாம். தண்ணியில் ஓடுதோ? இந்த ஊர் பார்த்திங்கன்னா சமத்துவபுரம், தஞ்சாவூர் போகிற வழியில் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊர். சமத்துவபுரம்ங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி எல்லாருமே ஒற்றுமையாக இருப்பாங்க. யாராச்சும் ஒருத்தவங்க 2 பேர் ஒழுங்காக இல்லைன்னா ஊரை விட்டே எனக்கு விளக்கிடுவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப பிடிச்ச ஊர் எனக்கு. கை காட்டுறாப்புல. நல்லா இந்த டிரைவர்ஸ்லாம் எல்லாருமே பிடிச்சது ரெஸ்பான்ஸ் தான். தேங்க்ஸ் சொல்கிறேன். எல்லா ஹாரன் அடிக்கிறாங்க. ஏன்னா ஒரு ஹார்ன் அடித்தா ஜென்ரலாக அடிக்கிறாங்க போல் அப்படின்னு நினச்சிப்போமா. உங்களுக்கு சவுண்டு கேட்டுருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டாக பாப்பநாடு தாண்டியாச்சு. செம்ம டஸ்ட்டு. ஆனால் நமக்கு பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ், மாஸ்க்கு போட்டிருக்கோம்.
மாஸ்க்கு மேலே ஹெல்மெட். ஸோ பிரச்சனையே இல்லை, ஹெல்மெட்டு மட்டும் போட்டாலே போதும், யாரும் இங்கே ஃபாலோ பண்ணுறது கிடையாது. இவ்வளோ வெயிலில் போகிறாங்க. ரைட், நான் கூட நின்றுவாங்கன்னு நினச்சேன். வாங்க வாங்க, என்னடா நல்லா போயிட்டுருக்கேன்னு நினச்சேன். ரைட்ரா, லெஃப்டில் போனால் திருச்சி. ஓகே, திருச்சி போய்டுவோமா? த்ரீ 66 கிலோமீட்டரில் சென்னை வந்துருமா? போயிடுமோ? இந்த ரோடை பார்த்தா ஒரு வீடியோ வருது இன்ஸ்டாகிராமில். அப்படியே ரோடே ஸ்லாப்பாக இருக்கும், அதில் ஒரு நிறைய சுற்றி போயிட்டு இருப்பான் ஸ்பீடாக. நம்மளே வீடியோ எடுப்பாங்க போல. ஓகே, ஆஃப் ஆயிடுச்சு. திரும்பி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ஓகே, இதுக்கு மேலே வண்டியை கஷ்டப்படுத்த வேணாம். 106.9 107 கிலோமீட்டர் போகுது. ட்ரிப் எஃப்ல ரிசர்வேஷனில் மட்டும் கரெக்டாக 4 லிட்டர். சிந்துது சிந்துது. இப்போ இந்த பெட்ரோல் டேங்க் வர்றதுக்குள்ளேயே எவ்வளோ ஸ்டீமாக இருக்கலாம். ப்ளஸ் வண்டி மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் கம்மி. இப்போ இந்த டைம் கண்டிப்பாக ஃபுல் மெயின்டெனன்ஸோட நெக்ஸ்ட் டைம் இன்னொரு வீடியோ போடுவோம். இப்போ பார்ப்போம். நம்ம 1 லிட்டர் தான் போட்டிருக்கோம், ட்ரிப்பு ஆஃப் ஆகாது. நம்ம என்ன பண்ணுறோன்னா, இங்கே பாருங்கள், மேலே ஓடோமீட்டர் ட்ரிப் 1 ட்ரிப் 2. ட்ரிப்பு 1ல் வந்து நம்ம ரீசெட் பண்ணுவோம். 0. ஓகே, ஓகே, டன். இங்கே பெட்ரோல் பங்க் இருக்குங்க, இங்கே வாங்கிடுவோம். சூப்பர் சூப்பர். ஓகே, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் கிடையாது, நம்ம பாட்டுக்கு போக வேண்டியதான். ரிட்டர்ன் போகும்போது தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துச்சு, எங்கன்னா வேணா ஆஃப் ஆகலாம் அப்படின்னு. இப்போ ஓகே. ஹாய், இப்போ பட்டோட போய்ட்டுருக்கோம் தஞ்சாவூர்லேருந்து. வல்லாரோட வந்தாச்சு. மைலேஜ்னு பார்த்தா ஓகே, போக போக சொல்கிறேன் நான். லேட் ஆச்சுன்னு வீட்டிலேருந்து வேறு கால் பண்ணிட்டாங்க. ஐம்பத்தி 6 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. என் கூட படித்த பையன் ஒருத்தன் V3 வச்சுருக்கான். மைலேஜ் எவ்வளோன்னு கேட்டால் 40ன்னு சொன்னான். நமக்கு இப்போவே 56 ஓடிட்டு.
வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அவன் ரியாக்ஷன் எப்போ இருக்குன்னு தெரில. சரி, ஓகே. இப்போ என்ன நினைக்கிறீங்க? வண்டி 57 கிலோமீட்டர் போயிட்டு 57.5. இப்போ ஸ்டாப் ஆகுமா இல்லை இன்னும் போகுமோ நினைக்கிறீங்களா? அப்படியே போய் கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்துக்கிறேன். டோக்கியோனா யார், அவனை பற்றி எவ்வளோ புரிஞ்சு வச்சுருக்கீங்கன்னு பார்ப்போம். ஒரத்தநாடு தாண்டியாச்சு. இப்போ வீட்டிலேருந்து கால் பண்ணும்போது கேட்டாங்க, எங்கே இருக்க இவ்வளோ நேரம் காணும்னு. ஒரத்தநாட்டிலேருந்து வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னோடனே திட்டுறாங்க. அதுக்கேன்ட்டு அவ்வளோ தூரம் போனேன், பட்டுக்கூட தானே போயிட்டு வர போனேன் அப்படின்னு. பட்டுக்கூட தான் போயிட்டு வரலான்னு பார்த்தேன். பட் நம்ம டோக்கியோவை பற்றி நமக்கு தானே தெரியும். இவ்வளோ தூரம் போயிட்டு வர வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு ஒரு கெஸிங் இருந்துச்சு. டோக்கியோ த மான்ஸ்டர். நமக்கு இங்கே ஒரு ஸ்பெக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம எவ்வளோ இதே கிலோமீட்டரில் இந்த கியரில் இத்தனை கிலோமீட்டரில் போனால் எவ்வளோ மைலேஜ் தரும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ நான் 6th கியரில் 58 போய்ட்டுருக்கேன். எனக்கு இப்போ மைலேஜ் இப்படியே போனால் எவ்வளோ வரும்னா 73. எஸ், 73.7, 74. எங்கேயும் பிரேக் அடிக்காமல் இப்படியே ரன் ஆகிட்டே இருந்தால் இந்த லோடோட நம்ம அடிக்கடி பிரேக் அடிப்போம், வண்டியை ஸ்டாப் பண்ணி திரும்பி எடுப்போம். அந்த ஆக்சிலரேஷனில் தான் வண்டி டயர் தீர்றதுலேருந்து பெட்ரோல் மைலேஜ் ட்ராப் ஆகிறது, அந்த சடன் ஆக்சிலரேஷன் ஸ்பீடாக எல்லாமே அதெல்லாம் ட்ராப் ஆகும். நான் ஒரு நார்மல் கம்ப்யூட்டர் பைக் ஓட்டுற மாதிரி தான் ஸ்மூத்தாக மூவ் பண்ணுவேன். ஸோ நமக்கு மைலேஜ் அதுலேயே நிறைய தரும். ஓகே, சி 59.9, 60. ஓகே, இப்போ என்ன நினைக்கிறீங்கன்னு தெரில. 60 தொட்டாச்சு. வண்டி ஸ்டாப் ஆகி பெட்ரோல் சேஞ்ச் பண்ணும்போது, இதுக்கு முன்னாடி செக் பண்ணும்போது எவ்வளோ மைலேஜ் இருந்துச்சு, அது வந்து ஊருக்குள்ளே லோக்கலில் சும்மா ஒரு 5 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர் அதுலேயே மாற்றி மாற்றி ஓட்டிக்கிட்டு, அப்புறம் காலையில் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஒரு 5 மினிட்ஸ் ரன்லேயே விடணும். ஃபியூல் இன்ஜெக்ஷன் பைக் வச்சுக்க எல்லாருக்குமே தெரியும். கொஞ்சம் வண்டி ஸ்பீடாக ஓடி இன்ஜின் ஹீட் ஆகி ஒரு 50-60 செல்சியஸ் இன்ஜின் போனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நார்மல் ஆகிடும் வண்டி, அதாவது ஆர்பிஎம் ஸ்பீடு. அதனால கூட லோக்கலில் கொஞ்சம் மைலேஜ் ட்ராப் ஆக வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் மெயினில் ஓட்டுறதுனால எனக்கே ஷாக்கிங்காக தான் இருக்க போகுது மைலேஜ். பார்ப்போம்.
பைக்கு ஒன் டைம் ஆஃப் ஆகிருக்கு. 65.7. எப்பயும் லோக்கலில் ஓட்டுறதுக்கும் ஹைவேல ஓட்டுறதுக்கும் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும். அந்த டிஃப்ரெண்ட் எவ்வளோ வரும்னா ஒரு 10 கிலோமீட்டர் வச்சுக்கோங்களேன். ஏன்னா லோக்கல்னால் ஒரு 5 கிலோமீட்டருக்கு ஒன் டைம் பிரேக் பிடிச்சி போயிட்டே இருப்பீங்க. இப்போ நான் லோக்கலில் ஓட்டும்போதெல்லாம் ஊருக்குள்ளே அப்படி தான். இப்போ ஹைவேன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட். ஒரு 2 or 3 டைம்ஸ் தான் நம்ம ஸ்டாப் பண்ணுவோம் இடையில. இப்போ நான் ஓட்டுனது ரெண்டுமே கலந்து அடிக்கடி ஸ்டாப் பண்ணியிருக்கேன், எடுத்திருக்கேன், ஹை ஸ்பீடு போயிருக்கேன், நார்மலாக வந்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக மைலேஜ் கொஞ்சம் நிறையாவே டிஃப்ரெண்ட் வரும். மெயினாக எல்லா விலாகரும் சொல்கிற ஒரே இது மைலேஜ் கிங் த R15 வெர்ஷன் 4. நம்ம டோக்கியோ கொஞ்சம் ஸ்பெஷலே போல். ஆனால் நம்ம V3 லவர் தான் எப்பயுமே. ஃபஸ்ட்டு பிடிச்சது அதில் தானே, V3 BS4 இன்ஜின் 2017. ஓ 67.8. ஒரே ஒரு பயம் மட்டும்தான், ஃபியூல் இன்ஜெக்டர் அடிக்கடி இப்போ எம்டியாக ஓடுது. அடைச்சி ஓடும் போதெல்லாம் பெட்ரோல் சக் பண்ண கஷ்டப்படும். அந்த ஒரு பிரச்சனை மட்டும்தான். இதுக்கப்புறம் ஒரு நெக்ஸ்ட் சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்த மைலேஜ் டெஸ்ட் பண்ணுவோம். டைமே கிடைக்க மாட்டேது வண்டியை கொஞ்சம் ரெடி பண்ணுறதுக்கு. 68.5 75 டோக்கியோ. அப்புறம் V3ல ஹாய் படின்னு ஒரு பார்த்துருக்கீங்களா? சாவி போடும்போது V3 ஓனர்ஸ் பார்த்துருப்பீங்க, நல்லாயிருக்கும். வச்சானு நம்ம கூப்பிட்றது மட்டும் இல்லாமல் அவனும் நம்மளை கூப்பிட்ற மாதிரி இருக்கும். 68.9. ஓகே 69. 69 கிலோமீட்டர் இன் 1 லிட்டர். 70 கொண்டு போகணும், விட மாட்டேன்டா. அதாவது போய்கிட்டே இருக்கு. 70 60 60ல் போயிட்டுருக்கேன். திரும்பினா போயிட்டே இருக்கு, ஸ்டாப்பே இல்லை. இன்னும் ஒரு 400 மீட்டர் போயிட்டு நானே ஸ்டாப் பண்ணிடுறேன், அதுக்கு மேலே வேணாம். இன்னும் ஒரு 300 மீட்டர். போயிடு. ஓகே 70. இன்னும் ஆனில் தான் இருக்கு வண்டி, நம்மளே ஆஃப் பண்ணிடுவோம். நம்ப முடியாத கிளைமேக்ஸ். ஓகே தெரியுதான்னு தெரில உங்களுக்கு, எதுக்கும் ஃபோனில் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன், உங்களுக்கு இதை அட்டாச் பண்ணுற பாருங்க. ஒரு R15 இவ்வளோ மைலேஜ் இருக்கும்போது வேறு எந்த வண்டியும் யாரும் வாங்கவே மாட்டாங்க போல். ரொம்ப ஷாக்கிங்கான கிளைமேக்ஸில். ஓகே அப்புறம் மைக்கு வேறு அடிக்கடி மேலேயும் கீழேயும் ஏறி இறங்கியிருக்கும். ஆடியோ குவாலிட்டி கொஞ்சம் மோசமாக இருந்திருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒவ்வொரு மைனஸையும் நம்ம ப்ளஸ்ஸாக மாற்றிப்போம். இப்போ போட்ட 1 லிட்டரோட வண்டியை நம்ம வண்டி ஓட்ட முடியாது, கொஞ்சம் பெட்ரோல் போட்டுட்டு போயிடுவோம்.
மச்சான் லாகு தான் போயிட்டு வந்தேன். மைலேஜ் செக் பண்ணேன், 70 இருந்துச்சு திருச்சி வரைக்கும். தஞ்சாவூர் போயிட்டு திருச்சி ரோடு. வண்டி ஆஃப் ஆனதாக நிற்கிறதுக்கு புரியல. இல்லை அந்த 1 லிட்டர் வாங்கினதுக்கு அதுக்கு தான் நின்னா தானே வண்டி அழைக்கிறதுக்கு. இல்லை மச்சான் போய் தான் சாப்பிட்டியா நீ? என்ன சொல்ற? நிக்கவா சாப்பிட்றியா? நிக்கவா சாப்பிட்றியா? சரி 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 மச்சான். ஓகே சரி மச்சான். வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. எல்லோரும் சேஃபாக இருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்க நம்புகிறேன். நான் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தேன். நான் எப்போ நிம்மதியாக இருந்தேன்னு. அது மற்றவங்கள நம்பும் போது. நம்புங்க.